ஹாய்ங்க. எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரயில்வே ஸ்டேஷனில் திருவள்ளூர் மார்க்கெட்டு. என்ன மார்க்கெட்னா மீன் மார்க்கெட்டு. இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து கார்த்திகை பிறக்கிறதால மார்க்கெட்டில் சரியான கூட்டங்க. வாங்க போய் பார்க்கலாம். மீன்லாம் வந்து சரியான ரேட்டில் இருந்துச்சு இன்றைக்கி. இது வந்து எங்கே இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க போகலாம். அப்படியே போனால் உள்ளே போனால் நான் வீடியோ எடுக்கக்குள்ள ஒரு 7:30லேருந்து 8 மணி இருக்கும். ஆனால் 9, 10 மணிக்கெலாம் இன்னும் பயங்கரமான கூட்டம் வந்துச்சு. நான் ஆட்டோ ஓட்டக்குள்ளே பார்த்தேன். இந்த இடத்துல வந்து மீனுங்க வந்து எல்லா வகையான மீன், கடல் மீன், ஏரி மீன், எல்லா வகையான மீனும் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஓஹோன்னு இருக்கும். மட்டனு, சிக்கனு, நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் வந்து எல்லா வெரைட்டியுமே இங்கே நான்வெஜ் ரிலேட்டடாக எல்லாமே கிடைக்கும். மீன் பாருங்கள், சங்கரா மீன். அப்புறம் வந்து நிறைய மீன் இருக்குது. சில வெரைட்டிலாம் எனக்கு தெரியாது. நான் எப்பவுமே கட்லா அந்த மாதிரி தான் எடுப்பேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்புறமேட்டுக்கு இறாலாம் விற்கிது. இந்த இதில் டைகர் இறான்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து செம ரேட்டுங்க. ஒரு கேஜி வந்து ரூ. 1000 அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருக்கு பாருங்கள், அது வந்து டைகர் இறா. இது வந்து ஒரு கேஜி ரூ. 1000 சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ரேட் அதிகம். மீன் வறுவல் மீன்லாம் நிறைய இருக்கும். கடல் மீன் நிறைய சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து வாங்கலாம். எங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு கட்டு ஒன்று உள்ளே வரும். அந்த கட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு மீன் கிடைக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. வந்து ஜிலேபி, கட்லா அது இதுன்னு இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் வந்துட்டு சரி காலையில் கொண்டு போய் வாங்கிட்டு போய் கொடுத்துருமே என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா அட அந்த மீனை பாருங்கள், அந்த டேஸ்ட்டை பாருங்கள். அப்படியே வாயில் வச்சா தேனாக போவோம். இது நம்ம வீட்டில் செஞ்சது. நல்லா ஸ்பெஷலாக செய்வாங்க. அதுவும் இன்றைக்குன்னு பார்த்து என்னமோ மண் சட்டியில் செஞ்சுக்கிறாங்க. அதிசயமாக இருக்குது. மண் சட்டியில் வந்து சூப்பராக செய்வாங்க. அப்படியே மண் சட்டியில் செஞ்சுனா வச்சுங்க, நீங்கள் தனியாக வச்சிங்கன்னா கூட குழம்பு வந்து திக்காக அந்த ஒரு ஹாட்னஸ் கொடுத்துருவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து இது வந்து ஏரி மீன் தான் வாங்கியிருக்கேன். நான் கடல் மீன் அதிகமாக சாப்பிட மாட்டேன். எனக்கு கடல் மீன் செட் ஆகிறதில்ல. ஏன்னா நான் கிராமத்தில் இருந்து வந்ததால் எனக்கு கடல் மீன் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் வந்து ஏரி மீன் மேலே நிறைய சாப்பிட்ருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.